ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ரெபானாஸ் வெண்டிங் மிஷின் சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோடு ஒர்த்தியாக தான் இருக்கும். பட் இந்த எபிசோடில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, அதுதான் டைம் லைன். எவ்வளோ டைம் லைனில் அந்த ஃபைட் நடக்க அப்படிங்கிற சில விஷயங்கள் மட்டும் இதில் தெளிவாக காமிச்சிருக்க மாட்டாங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெபானாஸ் வெண்டிங் மிஷின் சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. பேண்டிட்ஸ் ஆளுங்க ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. ஈவே தனியாலாவே போயிட்டு அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி போடுறான். பிளெஸிங் ஆஃப் மைட் அவன்ட்ட இருக்குன்னு தெரியும், பட் இத்தனை நாள் அவன் ஃபுல் பவரை யூஸ் பண்ணல போலயே நம்ம ஹீரோ பார்க்குறான். கிளர்ஜிமன் தானே, இப்படி கொலெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும், நான் கிளர்ஜிமன் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஹியூமன்ரா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். என்ன உயிரோட விட்டு நம்ம கெஞ்ச ஆரம்பிக்கவும், உனக்கெல்லாம் கருணையே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை போட்டு ஆட்டின்னு அடிச்சு அவனை சாகப்படலை. கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணி சாவடிக்கலான்னு பார்த்தா அவன் போயிட்டு ஒரு கதவை திறக்கிறான். இந்த டஞ்சனோட பாஸான ஓகர் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. ரிங்கோட பவரை யூஸ் பண்ணி அவங்கள போய் அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த ஓகர்ஸை எழுப்பி விடுறான். சாப்பாடுன்னு அவனையும் அது சாப்பிட்டு பார்க்குவோம். அவன் என்னோட ப்ரே அப்படின்னு சொல்லி ஹீவை அவனை அடிச்சு காப்பாத்திருந்தான். அந்த ஓகர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ண போறாங்க. மாஸ்டர் பாக்ஸும் நம்ம கூட இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி மீஷுவல் சொல்றான். சாப்பாடு நம்மளை தேடி வந்திருக்கு அப்படின்னு இந்த ஓகர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோட டீமும் ஃபைட் பண்றாங்க. மீஷுவல் லாமிஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கு. அவங்க அட்டாக் பண்ணி அந்த ஓகர்ஸ்க்கு எதுவும் ஆகல. நம்ம ஹீரோட பேரியர் பாயிண்ட்ஸும் ரொம்ப ஃபாஸ்டா குறையுது. ஓகர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சின்ன ஸ்கிராச் கூட அது மேல போடலன்னு எல்லாரும் ஓடி போயிருந்தாங்க. நெதர்லாண்ட் கூட ஃபைட் பண்ண பாசஸ்லேயே இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறான். ஆயில ஊத்தி விட்டு நம்ம ஹீரோ அதை வழுக்க வச்சுட்டு ஒரு வழியா இவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகி போயிருந்தாங்க. கீழ் ஃப்ளோருக்கே இவங்க எல்லாரும் ஓடி வந்திருந்தாங்க. அப்படியே இதை விட்டுட்டு போக முடியாது. கீழ் ஃப்ளோர்ல இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையும் அதை வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. சாப்பாடு சாப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் இப்போதைக்கு அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால இவங்கள ஃபாலோ பண்ணல. ஓ உனக்கு அப்படின்னா பசிக்குதா இந்த அப்படின்னு சொல்லி சாசா அந்த மான்ஸ்டர் மேல நம்ம ஹீரோ ஊத்தவோ, இது டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுங்க சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த ஸ்டாடம் லாட பத்தி நம்ம முன்னாடியே யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பாக்ஸ் மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாரும் இன்னத்துக்கு செத்துருப்போம். அடுத்து என்ன பிளான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கேட்கறது கரெக்ட் தான், மற்றதை பேசி பிரோஜனம் இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். ஹீக்கி யோசிக்கிறா. கண்டிப்பா அந்த ஓகர்ஸ்க்கு பிளெஸிங் ஆஃப் மைட் இருக்கு, அதான் அதுங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம அட்டாக் பண்ணி அதுங்க மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விழல. பிளெஸிங் ஆஃப் ப்ரொடெக்ஷனும் அதுங்களுக்கு இருக்கு. எப்படி இதுங்களை தோக்கடிக்கன்னு இவங்க யோசிச்சா அதுக்கே அது மான்ஸ்டர் சாப்பிட்டுட்டு அமைதியா இருக்கு. பட் இது வில்லேஜ் அட்டாக் பண்ண வந்தா கண்டிப்பா யாராலையுமே தடுக்க முடியாது. மாஸ்டர் பாக்ஸோ என்ன பண்றதுன்னு மீஷுவல் கேட்கவோ எல்லாரும் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. ஏன்டா என்னைய பாக்குறீங்கன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆர்க்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஹீலமையும் அதை நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. ஓகர்ஸ்க்கு 2 தலை இருக்கிறதுனால ஒரு பாடியா இருந்தாலும் 2 பிளெஸிங் இருக்கும். பிளெஸிங் ஆஃப் மைட் அண்ட் ப்ரொடெக்ஷன் இதுக்கு இருக்கும்னு இவங்க கெஸ் பண்றாங்க. ஸோ அதோட அட்டாக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம அதை அட்டாக் பண்ணாலும் அதுக்கும் எதுவும் ஆகாது. மற்றவங்க சொல்லுவோம் கேப்டன் கெராயில இருந்தா பிளெஸிங்கை கேன்சல் பண்ணிருப்பாரு, ஈஸியா அதை முடிச்சிருக்கலாம்னு ஷோவை சொல்றா. நம்மகிட்ட இருக்கிறத மட்டும் வச்சு யோசிப்போம் ஹீலமி சொல்லிட்டு. அதுங்க இப்போதைக்கு சாப்பாடு மேல ஆர்வமா இருக்கு, அது ஒண்ணுதான் அட்வான்டேஜ்னு ஹீலமி சொல்லவும். ஜப்பான்ல ஓகர்ஸை தோக்கடிச்ச ஒரு கதை இருக்கு. ஆல்கஹால் அதுங்களுக்கு அதிகமா கொடுத்து மயங்க வச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணி என்ன மாதிரி அழகான பொண்ணு போய் கொடுத்தா அதுங்க குடிக்குமோன்னு லாமிஸ் கேட்கிறா. ஹீவேவோட ஹாலுசினேஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க. பட் அதுங்க லாங்குவேஜ்ல எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது, மாட்டிக்கிட்டோம்னா நம்ம கேட்கறேன் பண்ணி பாப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ட்ரை பண்ணாதானே தெரியும் ஹீலமி சொல்றா. ஹீவே ஒரு ராக் மான்ஸ்டர் மாதிரி இல்யூஷனை கிரியேட் பண்ணிருக்கான். நம்ம ஹீரோவோ கூட தான் இருக்கா. ஒருவேளை அதுங்க இவனை அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ பேரியரை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிருப்பான். அந்த ஓகர் இன்னும் மான்ஸ்டர்ஸை சாப்பிட்டுட்டு தான் இருக்கு. ஹீவே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில்ஸை கொடுக்கவும், தண்ணியா இல்ல இதோட சென்ட் அருமையா இருக்கு, அட இது சரக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லி அதுங்க என்ஜாய் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் பார்த்தா அது இன்னும் நிறைய அப்படின்னு சொல்லி அதுங்க குடிச்சுக்கிட்டே இருக்கு. ஹீவே கொடுத்த எல்லா சரக்கையும் அது குடிச்சு முடிச்சுட்டு இப்போ ஒரு வழியா மயங்கிருதுங்க. இதைத்தான் இவங்களும் பிளான் போட்டாங்க. ஹீவே போயிட்டு அதுங்களோட காலை சுரண்டி பாக்குறான். அதுங்க கத்துதே தவிர்த்து அதுங்க எந்திக்க மாட்டேங்குது. எந்திக்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீலமே போயிட்டு ஒரு ஊசியை போடுறா. நீட்டில் அதுங்க பாடிக்குள்ள போயிடுச்சுன்னா பிளெஸிங்கா அதுங்க வந்து கான்சியஸா யூஸ் பண்ணி ஆகணும் போல. அப்படின்னா இப்போ இதுங்களை கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைய லாமிஸோ இன்னொரு தலைய மீஷோல கொல்ல போறான். என்னையும் கூட வச்சுக்கோங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா அப்பதான் பாக்ஸோக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஹீலமியோ சொல்றா. ஒரு வழியா அந்த ஓகர்ஸையும் இவங்க கொள்றாங்க. நம்ம ஹீரோக்கும் நிறைய ஃப்ரீயா பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஒரு வேல்யூபிளான பார்ட் இருக்கு, அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஹீலமி எடுத்ததுக்கு அப்புறமா ஹீக்கியோ போயிட்டு அந்த மான்ஸ்டரை உறிஞ்சு வச்சுக்கிற. அந்த டஞ்சன் பாஸோட காயினும் இவங்களுக்கு கிடைக்குது. இப்போ அந்த டாஷ்டேவை இவங்க தேடி போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா திடீர்னு அந்த இடம் குளிர ஆரம்பிக்குது. சாண்ட் ஸ்டாடம்குள்ள எப்படி இவ்வளோ குளிர் வந்துச்சு அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோக்கு லைட்டா ஒரு ஐடியா இருக்கு, இந்த கோல்டு இது கண்டிப்பான்னு ஹீக்கியோ அதையே யோசிக்கிறேன். பார்த்தா ஐஸ்குள்ள ஃப்ரீஸ் ஆகி இருக்கான். பாக்ஸோ டக்குன்னு பேரியரை போடு அப்படின்னு சொல்லி ஹீக்கியோ சொல்றா. பெரிய பனி புயல் வருது, விட்டா இவங்களும் ஃப்ரீஸ் ஆயிருந்திருப்பாங்க. ஹீக்கியோ மாதிரியே இருக்கிற இன்னொரு ஸ்னோ ஃபேரி அந்த இடத்துக்கு வந்திருக்கா. இவங்க எல்லாம் எனிமீஸ் கிடையாது, நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி ஹீக்கியோ போயிட்டு பேசுறா. நாங்க அவனை தேடி தான் வந்திருக்கோம், அவன் தான் மோசமானவன் சொல்லவோ டக்குன்னு அவனை அவ உடச்சு கொண்டுருதா.
ஒரு ஸ்னோ சைல்டு ஹியூமன்ஸ் கூட என்ன பண்ணிட்டு இருக்க, ஹியூமன்ஸ்லாம் மோசம்னு சொல்லவும் எனக்கு தெரியும் ஹியூமன்ஸ் தான் என்ன துரத்துனாங்க, பட் ஆனால் இவங்க அப்படி கிடையாது ஹீக்கியோ சொல்ற. சைல்டுல இருந்து இவ அடல்ட் ஆகிற டேல இவ தலையை வெட்டினாங்கன்னா தலை கர்ஸ் பண்ணும் ஐஸ் பாடியான அந்த ஸ்டாச்சு எல்லா கர்ஸையும் போக்கும் டேரக்டர் பியர் சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அந்த ஹியூமன்ஸ் ஒன்று ட்ரிக் பண்ணி அவங்க ஒன்று ஏமாத்திருக்காங்க, என் பக்கம் வந்துரு அப்படின்னு வா சொல்றா. அண்ட் அவன் எதிரி கிடையாது, நெதர்லாண்டுக்காக ஒர்க் பண்றான்னு வா சொல்லவும் அந்த பேரியருக்குள்ள இருக்கிற அந்த இரும்பு பொட்டி நெதர்லாண்டு இதை பத்தி முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துருக்காருன்னு சொல்லவும் நீ அந்த நெதர்லாண்டு பக்கம் இருக்கிற அப்படின்னு கேக்கியோ கேட்டா. ஹியூமன்ஸ் என்ன கொல்ல பார்த்தாங்க, நெதர்லாண்ட் தான் என்னை வந்து காப்பாத்தினாருன்னு சொல்லவும் மேபி அவனே கூட அதை ஸ்டேஜ் பண்ணிருக்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஹீக்கியோவா அட்டாக் பண்றா, அந்த இடம் ஃபுல்லா நிறைய பனி கிரியேட் ஆகுது. இப்படியே போச்சுன்னா பாயிண்ட்ஸ் எனக்கு கம்மியாயிருமே நம்ம ஹீரோ நினைக்கிறான். அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளை பார்த்ததுல தொடர்ந்து 3 நாளைக்கு இந்த ஐஸ் மேஜிக் வந்துட்டே தான் இருக்கும், ஸோ நம்ம இங்கே வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் ஒரு நாளைக்கு தான் ஏன் பேரியர் ஒர்க் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான். நியூ பேரியர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ், பட் எனக்கு எதுவும் ஆகாது, நான் போய் பேசி பார்க்கல, நான் மீட் பண்ணலன்னா நானும் இந்நேரம் அவ பக்கம் தான் இருந்திருப்பேன், பட் உங்க நிலைமை எனக்கு புரியுது, ஸோ நான் என்னாலும் உங்க பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேக்கியோ சொல்றா. இப்போ ஆப்போசிட் சைடும் ஸ்னோ ப்ளோ ஆக ஆரம்பிச்சிடுச்சுல அப்படின்னு சொல்லி லாமிஸ் பாக்குறா. கேக்கியோ அந்த எதிரியோட ஸ்னோ வந்துட்டு இவளோட ஸ்னோ பவரை வச்சு தடுக்க ஆரம்பிக்கிறா. யாருக்கும் இந்த புது பொண்ணு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கா போலியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. அவளோட பூட்ஸ் பார்க்க ஹீக்கியோ மதர் தான் இருக்குன்னு ஹீவே சொல்றான். ஆறாவும் ஹீக்கியோ மதர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மீஷுவலும் சொல்றான். அப்படின்னா ஹீக்கியோ வளர்ந்துட்டாளா, இன்னைக்கு தான் அவ அடல்ட் ஆகிற டேவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னைக்கு தான் 11ஆம் தேதி, இதுக்கு தான் அவள் கேலண்டரில் அதை சர்க்கிள் பண்ணி வச்சிருந்தாலும் நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான். 2 பேருமே ஈக்குவல் மேட்ச்சில் இருக்காங்க, பட் கேக்கியோட பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல நான் சாக்க விரும்பல அப்படின்னு சொல்லி இவங்களை எதிர்த்து அந்த ஸ்னோ ஃபேரி அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகி மறைஞ்சிருத்தா. ஐயோ இது நீ தானே அப்படின்னு சொல்லி லாமிஸ் வந்து பார்க்குறா. அவள் அடல்ட் ஆகிற அந்த மொமெண்ட்டை நான் பார்க்க மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ஹீலமி வருத்தப்படுறா. அனிமேல வர மாதிரி எதுவும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கவும் டைபாக்ஸோ என்னடா மனசுக்குள்ள தப்பா நினைக்கிற அப்படின்னு சொல்லி லாமிஸ் பார்க்குறா. இவே அவனை டார்ச்சர் பண்ணி கொள்ளணும்னு நினச்சிருப்பான், பட் ஐசா மாற்றி ஈஸியாக அவனை கொண்டுட்டா. நீ ஓகே தானே அப்படின்னு ஷோவை கேட்கமா அவனை டார்ச்சர் பண்ணா, கடைசியில் அவன் செத்துட்டான், அவனுக்கு தேவையான தண்டனை கிடச்சிருச்சு, எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு ஹீவே சொல்கிறான். சரி அப்படின்னா இதுக்கு மேலே நீ போட்ஸ் ஆப்சஸ்டாக இருக்க மாட்டேன்னு ஷோவை கேட்கவும் ஃப்ரெண்டோட போட்ஸுக்காக தான் போட்ஸை தேட ஆரம்பித்தேன், பட் தேட ஆரம்பித்த அந்த பணியில் எனக்கு அந்த ஹாபி பிடிச்சி போயிடுச்சு, ஸோ எனக்கு இன்னும் போட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சாவிடா ஃப்ரீக்கு அப்படின்னு சொல்லி ஷோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படியே ஸ்னோ பால் எடுத்து இவங்க ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டாடம்குள்ள ஸ்னோ ஃபைட்டை இவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது, பட் கடைசியாக ஒரு குட்டி சீன் வச்சிருக்காங்க. கேர்ஃபுல்லா இருக்க சொன்ன அந்த பாக்ஸோ அவனை என்னால தோக்கடிக்க முடியல, உங்க ஹெல்ப் தேவை அப்படின்னு கெராயில அவன் ஆளுங்க கிட்டயும் போயிட்டு அந்த ஸ்னோ ஃபேரி ஹெல்ப் கேட்கறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதோட சீசன் 2 முடிஞ்சது. சீசன் 3 வரும் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சீசன் 2 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் சீசன் 3 வந்துச்சுன்னா அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.